அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நான் முன்னாள் ஜனாதிபதி இஸ்ரோ விஞ்ஞானி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி அவர்களின் வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம். ஊக்குவிப்பு அணுகுமுறையை பின்பற்றும் ஒரு தலைவர் என்பவர் 3 விதமான புரிதல் தன்மை கொண்டிருப்பவர். அவை: 1. தங்கள் வேலைகளில் திருப்தி அடைய வைக்கக்கூடிய அணியினரின் தேவைகளை புரிந்து கொள்ளுதல். 2. ஊக்குவிப்பதால் பணி நடவடிக்கைகளில் பிரதிபலிக்கும் விளைவுகளை புரிந்து கொள்ளுதல். 3. அணியினரின் நடவடிக்கைகளில் மாற்றம் கொண்டு வரக்கூடிய வலுவான ஆக்கபூர்வமான ஆற்றலை புரிந்து கொள்ளுதல். புத்துணர்வு அளிக்கும் நோக்கத்துடன் 1983 மறுசீரமைப்பு நடவடிக்கைகளில் இறங்கினார்கள். மிகவும் சிக்கலான இந்த காரியத்தை A.V. ரங்காராவும் கானல் R.D. சுவாமிநாதனும் லாபகமாக கையாண்டார்கள். பணியில் புதிதாக சேர்ந்த இளம் விஞ்ஞானிகளுடன் அனுபவம் வாய்ந்த ஒரே ஒருவரை மட்டும் இணைத்து ஒரு அணியை உருவாக்கினார்கள். இளமை துடிப்பும் அனுபவ ஞானமும் இரண்டர கலந்த இந்த அணியை பெரும் சவாலான திட்டங்களில் எதிர்நீச்சல் போட வைத்தார்கள். எரிபொருள் அமைப்பில் கம்ப்யூட்டருடன் இணைந்த ரேம் ராக்கெட் மற்றும் வழிகாட்டும் சாதனத்தை இந்த அணி உருவாக்கியது. இந்த முயற்சிகள் எல்லாம் இந்தியாவில் முதன்முறையாக அப்போதுதான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. உலக தரத்திற்கு இணையான தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டது. வழிகாட்டும் அமைப்பு என்பது திசை மற்றும் வேகத்தை காட்ட உதவும் சாதனங்கள் கொண்டது. இதில் உள்ள மின்னணு தொழில்நுட்பம் சென்சர்கள், கொடுக்கும் தகவலை அறிய உதவும் ஏவுகணைக்குள் உள்ள கம்ப்யூட்டர், ஏவுகணை பறக்கும் போது நிகழும் மாற்றங்களை கணக்கிடும் திறன் கொண்டது. அதிக திசை வேகத்துடன் நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரேம் ராக்கெட் சாதனத்தின் செயல்திறன் நீண்ட சோதனைக்கு பிறகு உறுதி செய்யப்பட்டது. பிருத்திவியிலும் அதையடுத்து அக்னியிலும் இதை போன்ற வழிகாட்டும் சாதனைகளை பயன்படுத்துவதில் அபாரமான வெற்றி கிடைத்தது. இந்த இளைய அணிகளின் முனைப்பினால் தான் பாதுகாக்கப்பட்ட தொழில்நுட்ப களத்தில் சுயசார்பு கொண்ட தேகமாக இந்தியா உயர்ந்தது. புதுப்பித்தல் அம்சம் என்பதின் ஒரு சிறந்த சாதனை இது. ஆர்வத்துடிப்பு பொங்கும் வாலிப மனங்களோடு சங்கமித்து புத்தி கூர்மையையும் அறிவாற்றலும் புதுப்பிக்கப்பட்டதால் இந்த அபார சாதனைகளை எட்ட முடிந்தது. எல்லோருமே தாங்கள் பணியாற்றும் இடங்களில் தத்தம் சமூகம், தற்பெருமை, சுய அறிதல் தொடர்பான தேவைகளை திருப்தி அடைவதற்கான வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சாதனை, அங்கீகாரம், பொறுப்புணர்வு, வளர்ச்சி என்ற ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியதாக ஒரு வேலை வாய்த்தால் குறிக்கோள்களை எட்டுவதற்கான இவர்கள் கடுமையாக பாடுபடுவார்கள். உள்முக வளர்ச்சி பணியில் 1983 உருவான அமைப்பு முறை மேற்கண்ட எல்லா அம்சங்களையும் பிரமாதமாக நிரூபித்து காட்டியது. ஒரு திட்டத்தில் மட்டும் பிரத்யேகமாக தீவிர கவனம் செலுத்தும் வகையில் தொழில்நுட்ப இயக்குநர்களில் பணியாற்றும் விஞ்ஞானிகளை அமைப்பு முறை சிஸ்டம் நிர்வாகிகளாக நியமித்தார்கள். ஏவுகணை பொதுத்துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக ஃபேப்ரிகேஷன் ஒன்றை அமைத்தார்கள். நீண்டகால அனுபவம் பெற்ற ஃபேப்ரிகேஷன் தொழில்நுட்ப நிபுணர் P.K. பிஸ்வான் தலைமையில் இந்த பிரிவு செயல்பட்டது. மற்றவைகளை அப்துல் கலாமினுடைய மற்ற வாழ்க்கை வரலாறுகளை நாளை மீண்டும் பார்ப்போம். அன்புள்ளங்களே,
தயவுசெய்து தினமும் ஒரு திருக்குறள் படியுங்கள். அதனை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.